அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும் என்று தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையம் அருகில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நேரில் சந்தித்து தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் தலைமையிலான கூட்டணி குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எல் கே சுதீஷ் தங்களது கோரிக்கையை பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூறியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் ஓரிரு நாளில் இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் எல் கே சுதீஷ் தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி குறித்தும் தொகுதி எண்ணிக்கை பற்றியும் எந்தெந்த தொகுதி பற்றியும் நாங்கள் பேசினோம். எங்களுடைய தேமுதிக பிஜேபியுடன் கூட்டணி என்று எங்கள் தலைவர்கள் முடிவு பண்ண பிறகு நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் பிஜேபியில் பேசி கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக இருக்கின்ற அதிமுகவுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுக்கு பிறகு அதிமுக உள்ள முக்கிய அமைச்சர்களும் துணை முதல்வரும் எல்லாம் தொலைபேசி பேசி நாங்கள் தொகுதி பற்றி பேசி கொண்டிருந்தோம். எங்களுடைய தேமுதிக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி எங்களுடைய பலம், எங்களுடைய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்வதை போல எங்கள் கட்சியுடைய பலம் எங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் எங்களுடைய கட்சிக்கு என்ன இலக்கு தேவையோ, எந்த எண்ணிக்கை தேவையோ அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை அது கிட்டத்தட்ட முடிவதற்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. அநேகமாக நாளை இல்லை மறுநாள் நாங்கள் தெரிவிச்சோம். நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு விநியோகம் நிறைவடைந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுக்கள் கடந்த 24ஆம் தேதி முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். நாள்தோறும் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வமுடன் பெற்றனர். இந்நிலையில் விருப்ப மனுக்களை பெறுவதற்கும் பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை தலைமைக் கழகத்தில் அளிப்பதற்கும் இன்று நிறைவு நாள் என ஏற்கனவே தலைமைக் கழகம் அறிவித்திருந்தது. இதையொட்டி பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை தேமுதிக நிர்வாகிகள் தலைமைக் கழக நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர். காஷ்மீரில் ஒரே நாளில் 3 முறை தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர். காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள நவ்சரா எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவ நிலைகள் மீது மக்கள் வசிக்கும் வீடுகள் மீதும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. அதே மாவட்டத்தில் சுந்தர்பானி பகுதியிலும் பாகிஸ்தானில் அத்துமீறல் தொடர்ந்தது. இதேபோல் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகாட்டி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டது. துப்பாக்கிச்சூடு சிறிய ரக பீரங்கி தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்வுகளில் இந்திய தரப்பில் ஒரு வீரர் காயமடைந்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மறைந்த எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையை அடுத்த வண்டலூர் அருகே நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய மோடி, தமிழ் மொழி மிகவும் சிறப்பு வாய்ந்த செம்மொழி, தமிழ் மக்களும் தமிழ் கலாச்சாரமும் மகத்தானவை என்றார். மேலும் தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்று மோடி தெரிவித்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மறைந்த எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் எனவும், சென்னையில் விமான நிலைய அறிவிப்புகள் இனி தமிழிலும் அறிவிக்கப்படும் என்றும், தமிழகத்திலிருந்து புறப்படும் விமானங்களிலும் தமிழகத்திற்கு வந்து செல்லும் விமானங்களிலும் தமிழில் அறிவிப்பு செய்யப்படும் என்றார். We decided to rename the Chennai Central Station after the great MGR. We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. இலங்கையில் 14,000 தமிழர்களுக்கு வீடு கட்டித்தர மத்திய அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அதேபோல விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சை வரையிலான சாலை திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் கும்பகோணம் மகாமகம் திருவிழாவிற்கு பக்தர்கள் செல்ல வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாட்டை ஆளக்கூடிய வலிமை மற்றும் திறமை மிக்கவர் மோடி என்றார். தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு விரைந்து பதிலடி கொடுத்தவர் பிரதமர் என்றும், மேலும் பாகிஸ்தான் வசம் சிக்கிய இந்திய விமானியை உடனடியாக மீட்டவரும் மோடிதான் என்றும் கூறினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் பெருமை எடுத்துரைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். நமது விமானப்படை விமானி திரு அபிநந்தன் தற்செயலாக எதிரிப்படையிடம் சிக்கிக் கொண்ட போது எந்த விதமான சேதாரம் இல்லாமல் குறுகிய காலத்திலே மிக பத்திரமாக மீட்கப்பட்ட வரலாறை நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார். வலிமைமிக்க பாரதத்தை உருவாக்க வேண்டும், நாட்டை காக்க வேண்டும். இன்றைக்கு பாரதம் வலிமைமிக்க தமிழகம் வளர்ந்த வளம் கொளிக்கும் பூமியாக மாற வேண்டும் என்று சொன்னால் பாரத பிரதமர் மீண்டும் இந்த நாட்டுடைய பிரதமராக வர அத்தனை பேர் ஒன்றுபட்டு உழைப்போம், வெற்றி காணிக்கை அவருக்கு அளிப்போம் என்று. தமிழகம் சிறந்த நிர்வாகத்திற்கான 16 விருதுகளை பெற்றுள்ளதாகவும், சட்டம் ஒழுங்கில் தமிழகம் முதலாவதாக திகழ்வதாகவும் பழனிசாமி கூறினார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு விரைவில் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் பிரதமரிடம் முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தமிழக அரசின் 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். ஏழை தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக 2000 செலுத்தப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. இதனை கண்காணிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர்கள் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் பயனாளிகள் தேர்வு பணி ஒருபுறம் நடைபெற்ற நிலையில் 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார். முன்னதாக இந்த திட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுதாரர் தரப்பில் 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்களை அடையாளம் காணும் வரை நிதியுதவி திட்டத்தை அமல்படுத்த தடை விதிக்க விழுப்புரத்தை சேர்ந்த கருணாநிதி பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இதையடுத்து அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு கருத்துக்களை எடுத்து வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தமிழக அரசின் 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வியாழக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அதன்படி இன்று தீர்ப்பு வெளியாகிறது. நாட்டுக்காக சேவை செய்து ரத்தம் சிந்தி உயிரிழந்த இந்திய வீரர்களின் தியாகத்தை பயன்படுத்தி தேர்தலில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடியை மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். மோடிக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் போன்று சித்தரிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது தந்தை ஒரு தேவ்பக்தர் என்பதால் யாரிடமும் தேசபக்தியை தாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவ வீரர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்வது கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ள மம்தா பானர்ஜி, இந்த கீழ்த்தரமான அரசியலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அயோத்தி விவகாரத்தில் மத்தியஸ்தர்களை நியமித்து சமரச பேச்சு நடத்துவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி தொடர்பான வழக்கில் சர்ச்சைக்குரிய நிலத்தை சம்பந்தப்பட்ட 3 அமைப்புகள் சமமாக பிரித்துக் கொள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து 14 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீங்கள் அனைத்து தரப்பும் எதிர்ப்பு இல்லை என்றும் கூறினால் மத்தியஸ்தம் குறித்து தாங்கள் தீவிரமாக பரிசீலிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனை இஸ்லாமிய அமைப்புகள் ஏற்றுக்கொண்டாலும் ராம் லல்லா உள்ளிட்ட சில இந்து அமைப்புகள் ஏற்க மறுத்தன. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் மத்தியஸ்தர்களை நியமித்து சமரச பேச்சு நடத்துவது தொடர்பான தீர்ப்பின் தேதியை குறிப்பிடாமல் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு ஒத்திவைத்து உத்தரவிட்டது.
கோகுல்ராஜ் கொலை வழக்கை நாமக்கல் நீதிமன்றம் விசாரிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பொம்மலூரை சேர்ந்த கோகுல்ராஜ் கொலை தொடர்பாக 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சாட்சியம் அளிக்க சுவாதி அளிக்கப்பட்டார். நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜரான அவர் சம்பவத்தன்று தான் கோவிலுக்கு செல்லவில்லை என்றும் கோகுல்ராஜ் தன்னுடன் படித்த மாணவர் என்ற அடிப்படையில் மட்டுமே தெரியும் என்றும் சாட்சியம் அளித்தார். மேலும் சிபிசிஐடி போலீசார் அளித்த காட்சி பதிவுகளை கொண்டு தன்னால் யாரையும் அடையாளம் காட்ட இயலாது என்றும் கூறியிருந்தார். இதனிடையே கோகுல்ராஜ் கொலை வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி அவரது தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோகுல்ராஜ் கொலை வழக்கை நாமக்கல் நீதிமன்றம் விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் இது தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்க நாமக்கல் சிபிசிஐடிக்கும் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேருக்கும் உத்தரவு பிறப்பித்து வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழகம் முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் மரக்கோணம் பழனிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் பல்வேறு வேடங்களை அணிந்தும் கொக்கிகளை மாட்டிக்கொண்டு வாகனங்களை இழுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்திக் கொண்டும் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இதேபோல் காட்பாடியில் நடைபெற்ற திருவிழாவில் 50 அடி உயரம் கொண்ட 3 தேரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அம்மனுக்கு பக்தர்கள் கொழுக்கட்டை, சுண்டல், உப்பு, மிளகு, பொரி போன்றவற்றை கொள்கையாக தூவி வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சேறுபாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் அழகு குத்தி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடைசியாக தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள மயானத்தில் வல்லாள கண்டனை வதம் செய்தும் சிறப்பு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுவாமி வேடமிட்டு அசுரனை வதம் செய்வது போல் நடனம் ஆடி முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். மேலும் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று நல்ல முறையில் தாயகம் திரும்பியதற்கு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஆலந்தூர் பகுதி மகளிர் அணி முன்னாள் செயலாளர் பாரதி தன் முதுகில் அலகு குத்தி நேர்த்திக்கடனை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊர்வலமாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து அங்காளம்மன் வல்லாள கண்டனை வதம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்துறைகளாக பார்க்கலாம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய் 2 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 71 ரூபாய் 49 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையில் இருந்து மாற்றம் எதுவும் இல்லாமல் லிட்டருக்கு ரூபாய் 75 ரூபாய் 2 ஆகவும், டீசல் நேற்றைய விலையில் இருந்து மாற்றம் எதுவும் இல்லாமல் லிட்டருக்கு 71 ரூபாய் 49 காசுகளாகவும் உள்ளது. கன்னியாகுமரி அருகே கணவர் கொடுத்த உணவையும் குளிர்பானத்தையும் உண்ட கல்லூரி பேராசிரியர் பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கோடு பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து திவ்யாவுக்கும்
பெல்லார்மின் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இதற்கிடையில் பெல்லார்மின் திவ்யாவிடம் தான் வேறொரு பெண்ணை விரும்புவதாகவும் தன்னிடமிருந்து பிரிந்து செல்லாவிட்டால் கொன்று விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெல்லார்மின் பாசமாக கொடுத்த உணவை உண்ட திவ்யா உயிரிழந்தார். இதுகுறித்து திவ்யாவின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் பெல்லார்மின் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வெயிலை சமாளிக்கும் வகையில் போக்குவரத்து துறை காவலர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில்பட்டி டிஎஸ்பி ஜவராஜ் தொடக்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர், தர்பூசணி, எலுமிச்சை, பழச்சாறு போன்றவற்றை வழங்கப்பட்டது. மேலும் இம்மாதம் முதல் மே மாதம் வரை நாள் ஒன்றுக்கு 4 முறை எலுமிச்சை பழச்சாறு வழங்கப்பட உள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சவேரியார்பட்டினம் ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் கல்வி சீர்வரிசை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாற்காலி, டேபிள், சேர், பீரோ, எலக்ட்ரானிக் பொருட்கள் என பள்ளிக்கு தேவையான பொருட்களை 4 கிராம ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி ஊர்வலமாக கொண்டு வந்து பள்ளி ஆசிரியர்களிடம் வழங்கினர். சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் கல்லூரியில் மார்பக புற்றுநோய் குறித்த சுய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிங்க் பவர் எனும் உலக சாதனைக்கான நிகழ்ச்சி வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த வல்லுநர்கள் இணைந்து பிங்க் நிற சிகையை 450 மீட்டர் நீளத்திற்கு சடைப்பின்னி அலங்காரம் செய்து உலக சாதனை படைத்தனர். மேலும் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் சுய பரிசோதனை பயிற்சி வகுப்பினை 500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் துறை சார்ந்த மருத்துவக் குழுவினர் சிறப்பு பயிற்சி அளித்தனர். திரைக்கடையூரில் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் வீதி உலா மற்றும் காளியாட்டம் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அம்பாள் வீதி விழாவில் அம்பாள் காளி வேடமிட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வேளச்சேரியில் ஆகம வேத அர்ச்சக ஷாரகம் சங்கத்தின் சார்பில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சங்க நிர்வாகிகள் மற்றும் அர்ச்சகர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கோவில் பணியில் ஈடுபடும் அர்ச்சகர்கள் அரசு சார் மற்றும் பிற இடங்களில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் அவற்றிற்கு உண்டான தீர்வுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டன. இதில் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயானது மலமளவென அடுத்தடுத்து பிடித்து எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளிக்கப்பட்டது. திருச்சி கண்டோன்மெண்ட் தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்கள் மூலம் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த ஜனவரி மாதம் குறும்பூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததாகும். ஆனால் முறைகேடு புரோக்கர் மூலம் பணம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 4வது நாளாக விவசாயிகள் வாயில் கருப்பு துணியை கட்டி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்டா மாவட்ட பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு 7 அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்திட்டம் செயல்பட்டால் டெல்டா மாவட்டத்தின் விளைநிலங்கள் மற்றும் நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் மத்திய மாநில அரசுகள் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் தக்கலை சாலை தரமற்ற முறையில் அமைப்பதாக கூறி அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இரவோடு இரவாக தரமற்ற தார்கழவை கொண்டு சாலை பணி செய்ததாக போராட்டம் நடத்திய மக்கள் குற்றம் சாட்டினர். குலசேகரம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தரமான முறையில் சாலை போடப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி திருவெரும்பூரில் தேமுதிக சார்பில் ஒன்றிய கட்சி அலுவலகத்தின் சிறப்பு விழா நடைபெற்றது. மலைக்கோவில் பகுதியில் திறக்கப்பட்ட இக்கட்டிடத்தை மாநகர மாவட்ட செயலாளர் டி.வி. கணேஷ் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் மாநகர மாவட்ட தலைவர் அழகராஜ்,
பொருளாளர் மில்டன் குமார், அமைப்புச் செயலாளர் தங்கமணி, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உதகை அருகே கல்லட்டி கிராமத்தில் புதியதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் மக்கள் இக்கடையால் இப்பகுதியில் 5 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகின்றனர். கோவை மாநகராட்சியின் 2019-20 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கை மாநகராட்சி ஆணையர் சரவண்குமார் ஜடாவத் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கோவையில் உள்ள 8 குளங்களில் 2 குளங்கள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 5 குளங்கள் சீரமைக்கப்படும் என்றும் 35 இடங்களில் குப்பைகள் தரம் பிரித்து உரமயமாக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த நிதியாண்டின் மொத்த வரவு 1817.67 கோடி ரூபாய் செலவு என்றும் செலவு 1812.93 கோடி ரூபாய் என்றும் உபரி செலவு 4.74 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் மரக்கோணம் ரயில் நிலையம் அருகே உபயோகமற்ற ரயில் பெட்டி உதிரி பாகங்கள் கொட்டப்பட்ட பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை வெயிலின் காரணமாக உபயோகமற்ற ரயில் பெட்டிகளின் உதிரி பாகங்கள் அனைத்தும் நல்ல காய்ந்திருந்த நிலையில் இதற்கு சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீயானது மலமளவென பரவி கரும்பு புகை எழத் தொடங்கி நகர் முழுவதும் பரவியுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையின் தீயை அணைத்தனர். செய்திகள் தொடர்கின்றன. ட்ரம்ப் உடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் வடகொரியா தனது முக்கிய ராக்கெட் ஏவுதளத்தை புனரமைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிங்கப்பூரில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பின்னர் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனையை வடகொரியா முழுமையாக நிறுத்தியது. அத்துடன் அமெரிக்காவின் கோரிக்கை ஏற்று முக்கிய அணு ஆயுத விலைகள், ஏவுகணை தளங்கள் உள்ளிட்டவற்றை சர்வதேச கண்காணிப்பாளர்களின் முன்னிலையில் வடகொரியா இழுத்த முடிந்தது. இருப்பினும் வடகொரியா அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. இதற்கு பிரதிபலனாக தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று வடகொரியா கோரிக்கை விடுத்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ட்ரம்ப் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அன்னும் கடந்த மாத இறுதியில் வியட்நாமில் நடைபெற்ற 2வது உச்சி மாநாட்டில் சந்தித்து பேசினர். எனினும் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த வடகொரியா இனி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அணு ஆயுத விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது என்று அதிரடியாக தெரிவித்தது. இந்நிலையில் அழிக்கப்படும் என வடகொரியா உறுதியளித்திருந்த முக்கிய ராக்கெட் ஏவுதளத்தில் புனரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.